கைஸ் லட்டு மூர்த்தி எக்ஸ்ப்ளோரர் இங்கே தான் லட்டு மூர்த்தி நம்பர் 1. அதுதான் ஜெயிண்ட் லட்டு மூர்த்தி. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இதான் இது நம்ம கேமராமேன் ராம் பிரசாத் இங்கே நின்றுருக்காரு. எக்ஸ்ப்ளோரர் ராணி தான் கேமராமேன். சாரி ராம் பிரசாத், இதோட 4வது வாட்டி சொல்லிட்டேனா, விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் துணி ஆனால் ஒன்றா சளி செஞ்சுப்போம். அதுதான் நாங்கள் ரேஸோட சைக்கிள். இதுதான் இந்த 4 கோடி உள்ள கல் ஒரு தூளுக்கு. அங்கே படுத்துட்டு ஜாலியாக படுத்து ஃப்ரீ ஃபயர் ஆடலாம். உங்களுக்கு தாராம் பிரசாத் திரும்ப இருக்காரு, ஏன் இங்கே வந்துறதுன்னு தெரியல. வாழ மாட்டோம் பிரசாத், தள்ளுங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க. எவ்வளோ ஹைட்டுன்னு மட்டும் பாருங்க. அந்த மரம் வாழை மரம். இது சரி. அப்புறம் இந்த இடம் தான் துவைக்கிறது. இங்கே தான் தொட்டி. இங்கே தான் நாங்கள் கிரிக்கெட் விளாடுவோம். இந்த இடத்துல ஸ்டம்பு கூட கல் கிடக்குது. நாங்கள் தீபாவளி வந்துச்சுன்னா அங்கே பட்டாசு வச்சுட்டு இந்த மரத்துக்கு இங்கே ஒளிஞ்சிட்டு வீடியோ எடுப்போம். இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் வீடியோ வரும். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனல்லையும் வரும், அப்புறம் இன்னொரு சேனல்லையும் வரும். அந்த சேனலுக்கு நாங்கள் வெளிப்படையாக சொல்ல விரும்பல. ஆமாம், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆமாம், பேரெல்லாம் அந்த சேனல்லே இருக்குது, அது மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க நான் ஒன்று பண்ணுறேன். இங்கே பாருங்க கைஸ், அப்படி சத்தம் போட்டு சொல்லிடாதீங்க கைஸ். அங்கே பாருங்க கைஸ், இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல கைஸ், தோட்டத்துக்காரனுக்கு தெரியக்கூடாது கைஸ். இந்த இடத்துல தான் கைஸ் நாங்கள் கக்கா போவோம் காலையில். நல்லா குழு குழுன்னு இருக்கும் கைஸ். கக்கா போகிறதுக்கு சூப்பரான இடம். நல்லா ஜமாவாக இருக்கும். என்ன அடிக்கடி பூச்சி பாம்பு பூச்சி மட்டும் கடிச்சிட்டு போவோம். ஆமாங்க, பிரச்சனை இல்லை கைஸ். பின்னாடி கடிச்சதுன்னா அப்புறம் விஷமாக வரும், பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு பின்னாடி கடிச்சதுன்னா முன்னாடி வாயில் வரும். அங்கே ஒரு பாட்டி வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், பார்க்க கொஞ்சம் கேவலமாக இருக்காங்க, அதனால் நாங்கள் வீடியோவில் காட்ட விரும்பல. இதுதான் எங்கள் வீடு. அப்படியே உள்ளே போயிருங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம். நம்மளோட பேட் கலெக்ஷன் எல்லா கலெக்ஷனையும் காட்டுவோம். அவங்க பேர் செல்ஃபோன் சின்னாயி ஓடி இருக்கு டக்குன்னு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போகலாம். பாருங்க, இது நிஞ்சா ஸ்டாரு. சரி, இப்போ வாங்க நம்ம மீதி நிஞ்சா ஸ்டார்லாம் தள்ளி விட்டுறோம். அப்படி அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் கிடக்கணும். இதுதான் நம்மளோட பேட் MRF. பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு பேட் வாங்கினோம். ஆனால் இப்போதைக்கு நம்ம இதை வச்சு தான் ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். இல்லை ராம் பிரசாத்? அது ரீபுக்கு இதுக்கு பேர். இவன் சில வாட்டி அமைதியாக இருப்பான், சில வாட்டி எவனை வேணாலும் முடிச்சுட்ருவான். ரீபுக். அடுத்து SG. இது கார்பால் பேட் கைஸ். இதில் ஸ்டிக்கர்லாம் எதுவுமே ஒட்டல, புது ஸ்டிக்கர்லாம் இருக்கிறனால. பேட்டெல்லாம் பார்த்தாச்சு. இது கார்பால். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டம்பர் பால். இது விக்கி பால். இந்த இப்படி ஸ்பின் போடுறதுக்கு, இப்படி டர்னு போடுறதுக்கு. இப்போ இதோட எப்படி குத்துன்னு மட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா, லெக் ஸ்பின் ஆச்சா. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா பால் காட்டிட்டோம். ப்ளூ பால். இங்கே பார்த்தீங்களா ஸ்டம்பர் பால். இது நாங்கள் 2 ஸ்டம்பர் பால் ஒரே மாதிரி வச்சுருக்கோம். ஒரே க்ரிப்பு ஒரே மாதிரி இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் புது க்ரிப்பாக இருக்கும். இது எல்லோ. இது மட்டும் இங்கே கொஞ்சம்லாம் டேமேஜ் ஆகிருக்கும். ஏன்னா அடிக்கிற அடியில் அந்த பாலு கிழிஞ்சு தொங்கட்டும்.
பார்த்தீங்களா நம்மளோட மைக்கும் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிங்க நினைக்கிறேன். இது யூனோ கார்டு. அப்புறம் இங்கே சத்து எங்கே அது இங்கே லைட்டாக கோல்டன் கார்டு மாதிரி தெரியுதுல்ல, இதுதான் நருட்டோ கார்டு. தெரியுது பாருங்கள், கிளியராக தெரியுதா? இது மாதிரி எத்தனை கார்டு வச்சுருக்க? எனக்கெல்லாம் தெரியாது, நான் கணக்கில் வச்சுருக்கல. அதான் நாங்கள் எத்தனை பேக் வாங்கணும்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, இந்த அப்புறமே நாங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் 2 விளாட்ற மாதிரி போடுவோம். இதுதான் ஸ்கிப்பிங் ரோப்பு. நானும் ராமும் டெய்லி இதைத்தான் ஸ்கிப்பிங் பண்ணிருப்போம். அப்புறம் இங்கே அடுத்த வீடியோவில் பூமராங் வரும், கன்ஃபார்ம் வரும். இங்கே பாருங்கள் அதோட கவர்.